மதுரையிலிருந்து உங்கள் மாவட்டத்தினால் எஸ்ஆர் தங்கப்பணி பேசுகிறேன். வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு புதுச்சேரி மீனவர்கள் மீன் பிடிக்க சென்ற இடத்துல இலங்கை கடற்படை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க 35 பேரை. இந்த 35 குடும்பங்கள் இன்னைக்கு என்ன கஷ்டப்படுது? நீங்கள் அவங்களோட வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னாக்கா கடல் நம்பி தான் அவங்க வாழ்கிறாங்க. இது பல ஆண்டு காலமாக பல கட்சிகள் ஆட்சிக்கு ஆள்றாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீனவர்கள் அடைகின்ற துன்பங்கள் அதிகமாகவே இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே மாநில அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி இதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. இதை சொல்றாங்க, நாங்கள் மீனவர்களாக பாடுபடுறோம், மக்களுக்காக பாடுபடுறோம்னு சொல்லி. இந்த மீனவர் பிரச்சனை தொன்று பல ஆண்டுகள் நடக்குது. இதுக்கு ஏன் ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாமல் இருக்கீங்க? ஏன் அதை ஒரு இந்த மக்களை ஒரு தேர்தலுக்காக ஓட்டு வங்கியாகவும் உங்களுடைய தேவைக்காக பயன்படுத்துறீங்க? அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கனாக்கா நாங்கள் இருந்திருந்தா இதுக்கு ஒரு முடிவு எடுத்திருப்போம்னு சொல்றீங்க. இவங்க மறுபடியும் இவங்க ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இருந்தா இதுக்கு ஒரு முடிவு எடுத்துருவோம்னு சொல்றீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீனவர்கள் பணிகின்ற துயரங்கள் அன்றாட நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துல எப்படினாலும் சரி இந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அவங்க மீன் பிடிக்கவே பயப்படுறாங்க. கடல் தாய் தான், அந்த கடல் அன்னை தான் அவங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. அவங்க குடும்பத்தையும் அதுதான் வாழ்வாதாரத்துக்கு அதுதான் மெயின். அதவே அவங்களால போய் நிம்மதியாக மீன் பிடிச்சி வர முடியல. புன படகை பிடிச்சி வச்சுக்கிறாங்க, அந்த மக்களை துன்புறுத்துறாங்க. ஆட்சிகள் பல முறை மாறினாலும் அந்த மக்களுடைய பிரச்சனை ஒருபோதும் மாறாமல் இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் முடிவு வரணும்னா தமிழக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்கள் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அருகில் அமைந்த பிறகுதான் இந்த மீனவர்கள் பிரச்சனைகள் ஒரு முடிவு கட்டப்படும்ன்றதா இன்னைக்கு மக்களுடைய முடிவே அதான். மக்கள் அப்பதான் மக்கள் நிம்மதியா இருப்பாங்க. ஏன்னா பலருக்கும் நடந்துருச்சு. இதுக்கு ஒரே முடிவு, தமிழ்நாட்டில் மக்களை சிந்திச்சு பாருங்க. 2026 நமது தளபதி அவர்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவர் முதலமைச்சர் ஆக்கணும். இப்படி அவர் வந்தால் தான் இந்த தமிழ்நாட்டுக்கே விடிவு காலம் பிறக்கும் என்பதை மக்கள் படுகின்ற பிரச்சனைகள் அன்றாட பிரச்சனை சந்திக்கின்ற மக்களுக்கே தெரியும். ஏன்னா பல கட்சிகள் ஆண்டுருச்சு. இதுக்கு ஒரு தீர்வே இல்லை. எல்லாமே அரசியல் நோக்கத்துக்காக பண்றாங்க. தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மக்கள் பிரச்சனைக்காக மக்களை காப்பாற்ற சிந்தனைக்காக அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மனிதரை கொண்டு வரணும். அப்பதான் நாடு நல்லா இருக்கும். இப்ப தமிழ்நாடுக்கு விடிவு காலம் வேணுமா? அது ஒரே தீர்வு தமிழக வெற்றி காலம் தான். நன்றி, வணக்கம். எதிர்காலத்தை சூறையாடினாய்.